Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 522 part 1. ஓபன் பண்ணா நம்ம போவா ஹன்காக காட்டுறாங்க. அவ இன்னுமே சபாடி ஆர்கிபெலகோக்கு வெளியில லூஃபி எந்த பஞ்சாயத்தும் இல்லாம போயிட்டானாங்கிறத செக் பண்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கா. அங்க பயங்கரமா அட்டாக் பண்ற சவுண்டு புகையெல்லாம் கிளம்புறத பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருத்துன்னு. அங்க நம்ம பையன் ரெய்லி கிட்ட நான் கண்டிப்பா கிங் ஆஃப் த பைரட்டா மாறுவேன்னு சொன்னால இவனுக்கும் ஹாப்பி, அவருக்குமே செம ஹாப்பி. ஆனா நேவி ஆளுங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமே, அந்த லூஃபிய விடாதீஹே புடிஹே வெட்டி கொல்லுஹேன்னு ஆர்டர் போடுவானுங்க. சரி, இதுக்கப்புறம் இங்க இருந்தா நமக்கு தான் பஞ்சாயத்துன்னு ரெய்லிக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிப்பானுங்க. அந்த டைம் ரெய்லி நம்ம லூஃபியை பார்த்து ஃபீல் பண்ணி அவருக்கு அப்படியே அழுகையே வரும். ஏன்னா 2 வருஷமா ஒரு தாத்தா பேர மாதிரி பழகிட்டாங்க. இப்ப திடீர்னு போராடினவன ஃபீலிங்ஸ் தாங்க முடியல. அப்ப அவன் கூட பண்ண 1-2 ட்ரைனிங்கை யோசிச்சு பார்ப்பாரு. எப்படின்னா கண்ணுல துணியை கட்டிக்கணும், அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணணும், அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகணும். இதான் அப்படி அவரை கட்டிக்கிட்டு லூஃபி அட்டாக் பண்ணும்போது எல்லாத்தையும் அவர் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருவாரு. லூஃபியை கண்ணை கட்ட சொல்லிட்டு கட்டையை வச்சு ஒரு அடி அடிப்பாரு. பைய தெரிச்சிருவான், எப்படி அடியிலேயே. அதுக்கப்புறம் தான் பையன் என்னென்ன பண்ணா டெவலப் ஆவான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பாலை வச்சு அடிச்சு அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும், அதுக்கப்புறம் கட்டையை வச்சு அடிச்சு எஸ்கேப் ஆகணும். அவனு எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். ஆனா ஒரு கட்டத்துல எங்க போது அடிச்சு தெரிய விட்டுருவாரு. எப்படியே ட்ரைனிங்கும் ரொம்ப நல்லபடியா சூப்பரா போகுது. லூஃபி மேல அவருக்கு பாசம் ஏறிக்கிட்டே போகுது. நல்லபடியா ஜாலியா ஒவ்வொரு நாளையும் கழிச்சாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனை பாப்பாரா, பின்னாடி ஏகப்பட்ட நேவி ஆளுக ஓடிட்டு இருப்பானுங்க. அப்ப அவர் லூஃபியை பார்த்து நீ மேல வரணும், எப்படியாச்சும் வந்துருன்னு சொல்லி கத்துவாரு. அவனு கேட்டுக்கிட்டு சந்தோஷமா ஓடுவான். ஆனா அவனை வேட்டிக்கிட்டு தான் ஏகப்பட்ட நேவி ஆளுக வந்துட்டு இருக்கானுங்களே, இவனுல சமாளிப்பானா இல்ல அவன் தப்பிச்சு ஓடுவானா? அந்த டைம் ரெய்லி எட்டையில மின்னல் மாதிரி சரக்குன்னு வந்துட்டு போவாரு. அத்தனை பேருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி ஸ்டாப் ஆயிடுவானுங்க. அவனுங்க எல்லாம் இப்ப தாண்டா ஆரம்பிக்கிறானுங்க, அதுக்குள்ளேயே வந்து முட்டுக்கட்ட போட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப தொலை பண்ணாதீங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா பாரா. அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு பள்ளத்தாக்கே ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கும். எல்லாம் நம்ம ரெய்லி போட்டா தான் வந்த வேகத்துல போட்டிருக்காரு. இது எதுக்குன்னு கேட்டா இந்த லைனை தாண்டி வந்தா அப்புறம் என்ன ஆகும் ஏதாவும்னு அதுக்கப்புறம் தெரியும் பாரா. எல்லாம் பயந்துகிட்டு அங்கேயே நின்றுவானுங்க. இங்க செஞ்சு அவன் வாங்கி வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு வந்திருக்கான். போகும்போது அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வருவானா. லூஃபியை பார்த்துட்டு என்ன நிறைய வாங்கியிருக்க போலாமா, 2 வருஷத்துல கண்டிப்பா எல்லாரோட வயிறும் பெருசா இருக்கும், அதனால தான் நிறைய வாங்கியிருக்கேன், கப்பலுக்கு வாங்க எல்லாரோட வயிறையும் ஃபில் பண்ணி விட்டுறேன். லூஃபி எப்பண்டா அவன் சாப்பாட சாப்பிடலான்னு ஆர்வத்துல இருக்கான். அந்த டைம் ஆப்போசிட்ல இருந்து மறுபடியும் ஏகப்பட்ட நேவி ஆளுங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பானுங்க. சரி, இவனுக்கு கூட சண்டை போட்டு தான் ஆகணும் போலன்னு பார்த்தா சடனா ஒவ்வொருத்தனா மண்டி போட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்டா என்னாச்சுன்னு பின்னாடி பார்த்தா மொத்த நேவி ஆளுகளுமே மண்டி போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பானுங்க. நாங்கெல்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே கூடாது, அப்படி பிறந்திருந்தா ஒரு பூச்சியா தான் பிறந்திருக்கணும்னு வேற சொல்லுவானுங்களா. என்னடா ஆச்சுன்னு அவங்க கேப்டன் பார்த்துட்டு பதறுவான். அப்ப சரக்கு 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 சரக்குன்னு அவங்க எல்லாத்து பாடிக்குள்ளேயும் ஒரு ஆவி ஒண்ணு பூந்துட்டு வரும். இந்த வேலையை பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம பெரோனா தான். இப்படித்தான் ஜோரோ பண்ணுவான்னு தெரியுமாமா, அதனால தான் அவனுக்காண்டி வந்தேன்பா, நீ இன்னுமாடா போய் சேரலங்கிற மாதிரி கேப்பாளா. இந்த சஞ்சி ஐ நிஜமான பொண்ணுன்னு அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே அவ பக்கத்துல போவான். ஜோரோ பார்த்துட்டு ஆமா நீ இங்க என்ன கிண்டிட்டு இருக்க, கிளம்புமாம்பா. அவ டேய் நான் தாண்டா உன்னை இங்க கூப்பிட்டு வந்தது, என்கிட்டயே ஓவரா பேசிட்டு இருக்க, அப்படி எல்லாம் பேசக்கூடாது, நான் மட்டும் இங்க இல்லன்னு வை, உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படி இப்படின்னு அவனை திட்டுவா. பெரோனாக்கு ஜோரோ மேல அவ்வளவு அக்கறை, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம சஞ்சியோட மூஞ்ச பார்க்கணுமே, நீங்க நிஜமான பொண்ணு தானே, உண்மையை சொல்லுங்க, நிஜமான பொண்ணு தானே அப்படின்ட்டு அப்படியே மோந்துகிட்டு பக்கத்துல வருவானா. அவ பார்த்துட்டு இது என்ன வினோதமான ஜந்துவா இருக்கு, ஆமா இவனுக்கு என்ன வியாதின்னு கேப்பா. அப்புறம் சரி சரி கிளம்புற வழியை பாருங்க, ஏன்னா நேவி ஷிப்புங்க இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கதா நான் பார்த்தேன், இதுக்கப்புறம் இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொன்னா இந்த சஞ்சி இல்ல என்னால மூவ் பண்ண முடியலம்பா. அவன் அந்த கமபக்கா ஐலாண்ட்ல இருந்த லேடிஸ்களை பார்த்ததுல இருந்து நிஜமான லேடிஸை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையான லேடிஸ் தான் சூப்பர் சூப்பர்னு கத்திட்டு இருப்பானா. அவன் மண்டையிலேயே ஒரு மிதியை போட்டு அவனுக்குள்ள அந்த கோஸ்டை இறக்கி விட்டுருவா. நான் ஒரு அழுக்கு நல்லா பிறந்திருக்கவே கூடாதும்பா. அந்த டைமுங்க போது பெரிய சைஸ்ல ஷேடோ ஒன்னு தெரியும். என்னடான்னு பார்த்தா அந்த பேர்டி ஐலாண்ட்ல இருக்கிற அந்த பேர்டு நம்ம சாப்பர் தான் இவங்களை காப்பாத்தி கூப்பிட்டு போற கண்டி கூப்பிட்டு வந்திருப்பான். லூஃபிக்கு அத்தாதண்டி பேர்டை பார்த்தோன்னு சந்தோஷம் தாங்க முடியல. அதே நேரம் க்ரோ 42க்கு வெளியில தான் இங்க நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்தோடனே சட்டம் புட்டுன்னு கிளம்பிடலான்னு. அந்த டைமுங்க போது பயங்கரமா ஒரு சிரிக்கிற சவுண்டு, அந்த சவுண்டை கேட்டோனே தெரிஞ்சு போச்சு இது அந்த எலும்பு கூடு பயதானேன்னு. அவன் லூஃபி நமி ரோபின் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு லேண்டிங்கை கொடுப்பானா. பிராங்கிக்கு இவன் வந்து பார்த்தா ஆச்சரியம், ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கான், அவன் எப்படி திருப்பி வருவான்னு யோசிச்சான். ஆனா வந்துட்டான். உங்க எல்லாத்தையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீங்க 2 பேருமே ரொம்ப அழகாயிட்டீங்கன்னு நமி ரோபினை பார்த்து சொல்லிட்டு அப்படியே ஓரமா போய் உட்காந்து கிட்டாரை வாசிக்க ஆரம்பிப்பான். பையன் நம்மளை பார்த்த சந்தோஷத்துல பாட போறான் போல. பாடு பாடு நல்ல பாட்டா பாடுன்னு எல்லாம் சந்தோஷமா கேட்கறதுக்கு ஆர்வமா உட்காந்துட்டு இருந்தா மறுபடியும் சேட்டை பிடிச்ச மாதிரி அவங்களோட டவுசரை பார்க்கணும்பா. வாயிலேயே ஒரு மிதி தெடிச்சு போய் விழுவான். அவனால அசைய கூட முடியல, அப்படி ஒரு அடி அடிச்சிருப்பா. சோல் கிங்கையே இப்படி சோலாவா நின்று அடிச்சிட்டியமா, என்னால முடியலன்னு முக்கிட்டு இருப்பானா. 2 வருஷம் ஆனாலும் எவனுமே வளரல, என்ன அப்படியே தான் இருக்கானுங்கப்பா. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு என்ன எல்லாருமே இருப்பீங்கன்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான்
இருக்கீங்க, மிச்சவங்க எல்லாம் எங்கன்னு கேட்கும்போது சாப்பர் பிக்கப் பண்ண போயிருக்கான்னு சொல்லுவானா. அந்த டைமுங்கும் போது ஓய் நாங்க வந்துட்டோம்னு சொல்லி சாப்பர் அங்க கத்திட்டு இருப்பான். அப்படியே பிளைங்ல வருவாங்க. லூஃபிக்கு அவங்கள பார்த்ததுல சந்தோஷம், அவங்களுக்கு லூஃபிய பார்த்ததுல சந்தோஷம். எல்லாம் எந்த அளவுக்கு 2 வருஷமா மாத்தி மாத்தி மிஸ் பண்ணாங்கங்கறத அவங்க மூஞ்ச பார்க்கும்போதே நல்லா தெரியும். அந்த டைமுங்கும் போது திடீர்னு புளியன்னு ஒரு சவுண்ட். என்னடான்னு பார்த்தா சஞ்சய் நமியையும் ரோபினியும் பார்த்துட்டான். அவளுக்கு இப்போ முன்ன விட ரொம்ப அழகா மாறின உடனே அவனால தாங்க முடியாம மூக்குல அடிக்கிற ரத்தத்தோட போர்ஸ்லயே பிச்சுக்கிட்டு தண்ணியில போய் விழுந்துருவான். அதுக்கப்புறம் சாப்பர் அந்த பேர்ட் அனுப்பி வச்சுட்டு சஞ்சய்க்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து பாப்பாங்க. அவனுக்கு மூக்கு வழியா வர ரத்தம் இன்னும் ஸ்டாப் ஆகல. ஒரு பியூட்டிஃபுல்லான உமன் என் கூட இருப்பாங்கன்னு நினைச்ச 2 பேர் கையிலேன்னு என்ஜாய் பண்ணுவான். அந்த கமபகா கிங்டம்ல இருந்துட்டு இப்போ இப்படி 2 லேடிஸ பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கும். லூஃபி பிராங்கிய பார்த்து அசந்து போயிருவான். ஏன்னா பையன் கண்ணா பின்னான்னு பாடிய மாத்தி வச்சிருக்கான்ல, அவங்கிட்ட மூக்கமிக்கி விட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பான். அவனும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானா. நமி அதுக்கப்புறம் தான் உன்னை நோட் பண்ணுவா நேவி ஆளுக இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறத. அவ அப்படி சொல்லும் போதே அங்க இருந்து பீரங்கி குண்டு ஒண்ணு பறையேந்து வந்து இவங்க கப்பலுக்கு பக்கத்துல விழும். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மோனோகுலர்ல செக் பண்ணா 3 நேவி கப்பல் இவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் வர 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 கண்டினியூஸா சுட்டுக்கிட்டே வரானுங்க. அவனுக்கு எப்படியாச்சும் நம்மளுக்கு கப்பலை மூழ்க வைக்கணும். இப்ப அவனுக்கு சுடுற குண்டு மட்டும் கப்பல்ல வந்து அடிச்சுன்னா கண்டிப்பா கப்பல்ல டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு உசோப்பு சாக்கா பாத்துக்கிட்டு இருக்கும்போது இடையில நம்ம போவா எக்கச்சக்க அம்ப விட்டு அந்த 3 குண்டையுமே அலையாக்கா கல்லா மத்தி தண்ணிக்குள்ள முக வச்சிருவான். எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் பாத்துக்கிட்டு இருக்கும்போது குஜா பைரட்ஸ் அப்படியே குறுக்க வருவாங்க. இதுல காமெடி என்னன்னா இவ குறுக்க வந்து நின்னுட்டு எவன்டாவன் நான் போயிட்டு இருக்க வழியில நேவி ஷிப்பை குறுக்க கொண்டு வந்து நிப்பாட்டுறவன் லூசு பையன்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா வந்து அவ நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.